கனிம வளங்கள் கொண்டு போற விவகாரத்துல நண்பர் மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது எம்எல்ஏமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? என்னை பொறுத்தவரையில் என்றைக்குமே மனக்குழப்பத்தில் இருந்ததில்லை. நாங்கள் ஆதி காலத்துல இந்த குவாரிகளுக்கு எதிராக நாங்கள் போராட்டங்கள் முன்னெடுத்த போது இருந்த அதே நிலைப்பாட்டோடு தெளிவாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் பல அழுத்தங்கள் இருக்குது. அது இன்னை மட்டும் இல்லை, தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அது அனிதானனுக்கே தெரியும். நான் அவற்றை பலமுறை இதை பற்றி பேசியிருக்கேன். இப்போது கூட கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக செல்லுகின்ற வண்டிகள் ஏன் அதிகநகர வாகனங்கள் செல்லக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், இங்கு அவ்வளவு வாகன நெருக்கடி இருக்குது. ரோடுகள் மிக குறுகிய ரோடுகள். இந்த ரோடுகளில் இவ்வளவு பெரிய வாகனங்கள் செல்ல முடியாது என்பதனால தான் நான் அமைச்சராக இருந்தபோது அதற்கான தடையை நாங்கள் பிறப்பித்தோம். அந்த தடைக்கு நீதிமன்றம் அந்த தடையை அவங்க தடை செய்தனால, ஸ்டே பண்ணனால நாங்கள் வேற என்ன செய்த மேல்முறையீடு செய்துவிட்டு நம்ம எப்படியெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்து இந்த செக் போஸ்ட்லாம் பார்டர்ல வச்சோம். இது யாரையும் தனிப்பட்ட முறையில் வஞ்சம் தீர்ப்பதற்காக அல்ல. ஆனால் பொதுமக்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், முடிந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்பட்டதான். அந்த நிலை தொடரணும். இப்போது இருக்கக்கூடிய புதிய அரசு கூட மாவட்ட நிர்வாகத்தை சேர்த்து நான் சொல்லுகின்றேன், எந்த சூழ்நிலையிலும் அந்த செக் போஸ்ட்களை எடுக்கவோ அல்லது கட்டுப்பாடுகளை தளர்த்தவோ கூடாது என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. இப்போ தொடர்ந்து ஒரு அழுத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இந்த அழுத்தங்கள் இருக்கு, அது அனிதா அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு. அது எந்த மாதிரி இடத்துல அது நம்ம பேசுறது அது அவருக்கு தெரியும். அவற்றை கேளுங்க. எங்க அது அது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட டீமை எதிர்ப்பது என்பது எவ்வளவு ஒரு ரிஸ்கானது, எவ்வளவு சவாலானது. அவங்க எப்படிலாம் திசை திருப்பி விடுவாங்க. எங்கள்கிட்ட எங்க மீது எப்படிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம், எப்படிப்பட்ட வீண் பலிகளை எங்கள் மீது பணத்தை செலவு பண்ணி சுமத்தினார்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னால் என்ன நடந்தது அதெல்லாம் பேசுறேன்னா ரொம்ப தப்பா போயிடும். அவருடைய எத்தனை பேர் உத்தரவாதம் கொடுத்தாங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நாங்கள் உங்களுக்கு செக் போஸ்ட்டை திறந்து விட்டுறோம், பூட்டின குவாரியை திறந்தாருன்னு சொன்னாங்க. எல்லாமே எங்கள்கிட்ட எல்லாம் தேவையான ரெக்கார்ட்ஸோட இருக்கு. உங்க நிலைப்பாட்டில் கனிம வளங்கள் கோர்ட்டில் தனிப்பட்ட முறையில் வாதாடி எல்லாம் பண்ணி நிலைப்பாடு இப்போ மாறுறதுதான் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைப்பாடும் மாறாது. நான் இன்னைக்கு எந்த பொறுப்பும் எனக்கு இல்லை. இன்னைக்கு தேவைப்பட்ட நான் போராட முடியும், பழைய மாதிரி நீதிமன்றத்தில் போய் நிற்க முடியும், தேவைப்பட்டா போய் நிற்பேன்.